ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஆதியாகமம் அதிகாரம் 13 வசனம் 1. ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத் எகிப்து விட்டு தென் தேசத்தில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருகஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளையும் உடைய சீமானாயிருந்தான். வசனம் 3. அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்லெகேம் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தன் முன் கூடாரம் போட்டதும். வசனம் 4. தான் முதல் ஒரு பலிப்பிடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். வசனம் 5. ஆபிரகாமுடன் வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. வசனம் 6. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க முடியாததாய் இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவாய் எல்லாம் மற்று போயிற்று. வசனம் 7. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். வசனம் 8. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என்ன? உன் மேய்ப்பர்களும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். வசனம் 9. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். வசனம் 10. அப்பொழுது லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளமும் பொருந்தினதாய் இருந்து கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சேவருக்கு போவும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. வசனம் 11. அப்பொழுது லோத் யோர்தானுக்கு அருகேயான சமபூமியில் வாழ்வதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணம் மட்டும் போனான். அப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். வசனம் 12. ஆபிரகாம் கானானியன் தேசத்தில் குடியிருந்தான். லோத் அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களிலே வாசம் பண்ணி சோதோமுக்கும் நேராக கூடாரம் போட்டான். வசனம் 13. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். வசனம் 14. லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்தே வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். வசனம் 15. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. வசனம் 16. உன் சந்ததி பூமியின் துளையைப் போல பெருக பண்ணுவேன். தூளைப் போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணக்கூடும். வசனம் 17. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். வசனம் 18. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பேர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரோன் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான்.